அரசியலுக்கு வருவாரா அஜித் சார்? அவரோட பிளானே இதுதான் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு வையாபுரி. எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்கள தொடர்ந்து திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறியிருக்காரு நடிகர் விஜய். அவரு சிஎம்மா பதவியேற்றது திரைக்கலைஞர்கள் கிட்ட பெரிய சந்தோஷத்த ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில விஜய், அஜித் இவங்க கூட பல படங்கள்ல சேர்ந்து கோலிவுட்டோட சீனியர் நடிகர்கள்ல ஒருத்தரா நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் வையாபுரி, அஜித் பத்தி பேசியிருக்கக்கூடிய விஷயம் ஏகே ரசிகர்கள் கிட்ட வைரல் ஆயிட்டு வருது. தமிழ்நாட்ட இதுவரைக்கும் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா இவங்க திரைத்துறையில இருந்து வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சப்போ, அவங்க மாதிரியெல்லாம் இவரால ஆட்சிய புடிக்க முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அவரோட கட்சியோ அசால்ட்டா 108 தொகுதிகள்ல ஜெயிச்சு, தனிப்பெரும் கட்சியா மெர்சல் பண்ணிடுச்சு. அதுக்கு பின்னாடி மற்ற கட்சிகளோட ஆதரவோட தமிழ்நாட்டோட முதலமைச்சராவும் மாறிட்டாரு விஜய். முதலமைச்சரா பதவியேற்ற முதல் சில நாட்கள்ல அவரோட செயல்பாடு ஒவ்வொன்னும் கவனத்தை ஈர்த்தது. தாவேகாவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டை அடியோட மாற்ற வந்த தூதுவன் ரேஞ்சுக்கு விஜய விளம்பரப்படுத்தினாங்க. ஆனா நாட்கள் போக போக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தலை விரிச்சாட ஆரம்பிச்சிருச்சு. இதன் காரணமா விமர்சன வளையத்துக்குள்ள வந்திருக்காரு விஜய். போதாக்குறைக்கு அவரோட அமைச்சர்களோட செயல்பாடுகள், மாற்று கட்சி எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைஞ்சது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்துருது. இதுக்கிடையில விஜய் சினிமாவில இருந்து ஒட்டுமொத்தமா ஒதுங்கிட்டாரு. அதனால அவரோட இடத்த சினிமாவுல யார் பிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் எல்லார்கிட்டயுமே இருக்குது. சமீபத்துல கூட கருப்பு இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ, விஜய் போனதால சினிமாவுல வெற்றிடம் இல்ல அப்படின்னு ஓப்பனாவே பேசியிருந்தாரு. விஜய் இல்லாத இடத்த அஜித் தான் நிரப்பணும் அப்படிங்கிறது ஏகே ரசிகர்களோட தீராத ஆசையா இருக்கு. அவரும் கார் ரேஸ்ல முழு கவனத்த செலுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆயிருக்காரு. அநேகமா அந்த படத்த சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த படத்த முடிச்சுட்டு இன்னொரு படத்துலயும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிப்புல அவரு நடிக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில விஜய், அஜித் கூட பல படங்கள்ல நடிச்ச வையாபுரி சமீபத்துல செய்தியாளர்கள சந்திச்சாரு. அப்ப பேசின அவரு, "நான் அரசியலுக்கு வரமாட்டேன்" அப்படின்னு முதல்லயே சொல்லிட்டாரு அஜித். அவரோட கவனம் முழுக்க கார் ரேஸ்ல இருக்குது. ராஜா படத்துல அவர் கூட நான் சேர்ந்து நடிச்சேன். அப்போ குட்டியா ஒரு விமானத்த செஞ்சுக்கிட்டு அவரும் கேமராமேனும் ஆளே இல்லாத காட்டுக்குள்ள போயிடுவாங்க. அதத்தான் ஆப்பரேட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாளாவது பைலட் ஆயிடணும் அப்படிங்கறதா அவரோட ஆசை. பின்னாடி கார் ரேஸுக்கும் போயிட்டாரு. அவருக்கு இன்னொரு இடத்துல விருப்பம் இருக்குது. அதனால இங்க வரமாட்டாரு. குடும்பத்த பாருங்க அப்படின்னு ரசிகர்களுக்கே அட்வைஸ் பண்றவரு. அவரு எப்படி இங்க வருவாரு? அவரு எத செஞ்சாலும் அதுல அவர் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைன்னு சொல்லியிருக்காரு.